அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 2ஆம் பருவம் பயிற்சி 3ல் 4. அதில் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். 3 அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 216 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2 அடிமானம் இருக்கா, இது என்ன அடுக்கு விதியை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a அடுக்கு m ப்ளஸ் n ஈக்குவல் டு a அடுக்கு m இன்ட்டு a அடுக்கு n. அந்த விதியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இதை மாற்றி எழுத போகிறேன். இப்போ 3 அடுக்கு எக்ஸு பெருக்கல் 3 அடுக்கு 2 அப்படிங்கிறத பிரிச்சுக்கிட்டேன். 3 அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 3 அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 216. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன், 3 அடுக்கு எக்ஸ் பெருக்கல் 3 அடுக்கு 2. இந்த வலது பக்கம் இருக்கிற 3 அடுக்கு எக்ஸை இடது பக்கம் கொண்டு வர போகிறேன். ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸ்க்கு வந்துடும். 3 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 216 நம்ம எடுக்கல, அதனால சிட்டிஸ் அப்படியே எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கேயும் 3 அடுக்கு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 அடுக்கு எக்ஸ் இருக்குது. ரெண்டு காமனாக 3 அடுக்கு எக்ஸை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், 3 ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்துட்டோமா, அப்போ இங்கே 1ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 216. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3 அடுக்கு எக்ஸு பெருக்கல் 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 216. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவோம், 3 அடுக்கு எக்ஸு பெருக்கல் 9 1 போனால் எவ்வளோ 8 ஈக்குவல் டு 216. அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறோம், 3 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 216 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பெருக்கிட்டு இருக்க 8 வலதுபுறம் கொண்டு போனால் வகுத்தலுக்கு வந்துடும். இதை சுருக்கினோம்னா 4 8 8. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை 8 இருக்குது பாருங்கள், 2 8 16 மீதி 5 56ல் 7 8 56. 27 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 அடுக்கு 3ன்னு எழுதலாம். அதாவது 3 × 3 × 3 பெருக்கினால் என்ன வந்துடும், 27 கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அடுக்கு 3. இப்போ அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது எக்ஸினுடைய மதிப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 3 அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகளை மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் எக்ஸின் மதிப்பு ஈக்குவல் டு, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்சர் என்னது 3. இந்த மெத்தடில் தான் நம்ம செய்யணும். புரிஞ்சுங்களா?